லைஃப் ஸ்டைல்னால தான் இந்த இஷ்யூஸ் வருது. when I talk about lifestyle, it is sedentary lifestyle. முன்னாடி மாதிரி வந்து we are not travel பண்ண முடியல, ஆக்டிவா இல்லை, பீப்புள் ஆர் நம்ம சுற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பேண்டமிக் வந்து இது இன்னும் இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட தாட் என்னடான்னா, அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நம்ம ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ஒரு விஷயம் ரியலாக பிலீவ் பண்ணது என்னன்னா, ரொட்டீனில் என்ன எப்படி நம்ம ஃபிட்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன் ஈஸைக்குன்னா, அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு கம்யூட்லேயே முடிஞ்சிடுது. நீங்கள் இந்த மொமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஈசைக்கிள் போகும்போது உங்கள் எஃபர்ட் நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இல்லை இன்னைக்கு இவ்வளோ எஃபர்ட் அதிகமாக போட முடியுன்றது எங்ககிட்ட அந்த சிஸ்டமில் வந்து யூ கேன் கண்ட்ரோல் அக்கார்டிங்லி. யூ கேன் சேஞ்ச் த மோட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த எஃபர்ட்ஸ். ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 11 days நம்ம வந்து டிராஃபிக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், விச் இஸ் மோர் தேன் அவர் கேஷுவல் லீவ்ஸ் ஃபார் மெனி பீப்புள், இல்லைங்களா? And almost 7% of the time in a day goes in traffic. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நானும் சக்தி வந்தேன். நான் கார் தான் யூஸ் பண்ண ஒரு சைக்கிளிஸ்ட். எப்போவுமே நான் கோவமாகவே இருப்பேன் ஆஃபீஸில். எல்லா நாளையும் ஒரு 15-20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ண முடியும் வித்தவுட் மச் எஃபர்ட். ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அர்பன் கம்யூட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 14 to 15 km/h தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன கார் வச்சிருந்தாலும் இன்னைக்கு சிட்டிக்குள்ள 15 kilometers நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் 1 hour காட்டும். ஆக்சுவலி சைக்கிளில் நீங்கள் அதை விட ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா உங்களுக்கு டிராஃபிக்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங். வீக்லி ஒன்ஸ் நான் 50 kilometers ரைட் போகிறேன், வீக்லி ஒன்ஸ் 100 km. இப்போ நான் சொன்ன டெய்லி ஏன் 5 kilometers ரைட் போக முடியல? ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் 5 km ரைட் எவ்ரி டே வில் கிவ் யூ பெட்டர் ரிசல்ட் தேன் 50 km ரைட் ஒன்ஸ் இன் அ வீக். ஸோ இந்த 5 kilometers எவ்ரி டே ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்டை பார்க்கும்போதோ ஒரு மால் போகும்போதோ பண்ணும்போது we will be automatically having our, இப்போ நம்ம பாடி மூவ்மெண்ட் இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த கார்டியோவாஸ்குலர் இன்க்ரீஸ் ஆனாலே அவர் கேலரி வில் ஆட்டோமேட்டிக்கலி பி கன்சிஸ்டன்ட்லி பி பர்னிங். இப்போ நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் we are happy with our லைஃப் ஸ்டைல். எஸ், இது இப்படி தான்ப்பா நான் இருப்பேன்னு சொல்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னடான்னா, இட் இஸ் இன்டைரக்ட்லி கோயிங் டு அஃபெக்ட் அவர் கிட்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷன். வணக்கம், யோர் ஸ்டோரி தமிழ் நேயர்களே. மீண்டும் உங்களை ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்ப கடந்த 2.5 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து பெருசா மாறி போயிருக்கு. நம்ம வந்து இதுவரை கேள்விப்படாத இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கான்செப்டே வந்து இந்த பேண்டமிக் அப்புறம் தான் வந்திருக்கு. பொதுவா நம்ம அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து வீட்டில இருந்தே உட்கார்ந்தபடி தொடர்ந்து பல மணி நேரம் வந்து வேலை செய்யும் சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. இதனால வந்து நமக்கு உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை. அட்லீஸ்ட் அலுவலகம் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட அளவு நடக்கலாம், அந்த மாதிரியான சில பாசிபிலிட்டி இருந்தது. இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு வந்து பல நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்குன்னு. அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல உட்கார்றதுனால சர்க்கரை நோய், ஒபிசிட்டி இன்னும் மேலும் பல நோய்கள் வரதுக்கான ஆபத்துகள் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா வந்து இதை தடுக்கதான் நம்ம உடற்பயிற்சிங்கிறத வந்து மேற்கொண்டுட்டு வந்தோம். ஆனால் வந்து இந்த பேண்டமிக் சமயத்துல பல பேரால அதுவும் செய்ய முடியாம போச்சு. சோ வீட்டிலயும் வந்து நமக்கு அதுக்கு நேரம் கிடைக்கல. சோ இப்ப மீண்டும் வந்து எல்லாமே வந்து ஒரு பழைய நிலைக்கு திரும்பிட்டு இருக்கும் போது ஆபீஸுக்கு போறவங்க மறுபடியும் தங்களுடைய பைக்கு இல்ல கார் மூலமாகவோ அல்லது வேற ஒரு பொது போக்குவரத்து மூலமாக போனாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சிக்கான நேரமும் இல்ல, அதுவும் வந்து குறைவாதான் இருக்கு. சோ ஏற்கனவே இந்த 2 ஆண்டுகளாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் இதுவும் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் மனசுல கொண்டு ஒரு யங் டீம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதா இருக்கணும், அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பா இருக்கணும்ன்ற நோக்குல வந்து வோல்ட்ரிக்ஸ் மொபிலிட்டி அப்படின்ற வந்து நிறுவனத்தை நிறுவினாங்க. விவேக் மற்றும் சக்தி விக்னேஸ்வர் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இத தொடங்கி இதன் மூலம் வந்து இவங்க மின்சார சைக்கிள்களை வந்து உற்பத்தி செஞ்சு, அதாவது எலக்ட்ரிக் பவர்ட் சைக்கிள்ஸை வந்து இவங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பவர்ட் சைக்கிள்ஸ்ல வந்து நீங்க அதன் மூலமா ஆபீஸ்க்கோ இல்ல கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்க இந்த சைக்கிளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடற்பயிற்சியாவும் அது ஆகுது, அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலை உயர்விலையும் மற்ற எத்தனையோ விஷயங்கள் நடுவுல வந்து நீங்க இந்த சைக்கிளை பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமா வந்து அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லதாதான் அமையுன்றது சந்தேகமே இல்லை.
சோ இவங்க வந்து எதற்காக முக்கியமா இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காங்க, இந்த சைக்கிள்ஸ் சொல்லக்கூடியது வந்து இது வந்து எந்த அளவு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம கூட இன்ட்ரெஸ்டிங்கா 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து வோல்ட்ரிக்ஸ் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர்ஸ். இவங்க வந்து ரீசெண்டா இ சைக்கிள்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அத பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ வெல்கம் டு யுவர் ஸ்டோரி தமிழ் விவேக் அண்ட் சக்தி. வணக்கம். சோ பேசிக்கா வந்து இது வந்து இந்த டாபிக் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வி ஆர் இன் பேண்டமிக், ஆல்மோஸ்ட் பேண்டமிக் முடிஞ்சு எல்லாருமே வந்து ரொம்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ்ல இருக்கிற இந்த டைம்ல வந்து சோ ஒரு ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எல்லாருக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ்ங்கிறது எவ்வளவு தேவையா இருக்கு. ஏன்னா வந்து நீங்களே ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி WHO சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு ஹெல்த் ரிலேட்டடா நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும்பொழுது அது சம்பந்தம் பிளஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரியான ஒரு ஐடியா வர்றதுக்கு என்ன காரணம்? ஓகே, ஸோ ஆக்சுவலி WHO என்ன நாங்க என்ன WHO முன்னாடி வந்து நாங்க 2-3 விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணோம் நம்ம கம்யூனிட்டியில. அது என்னடான்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது எல்லாமே அது பாயில் டவுன் பண்ணி நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல்னால தான் இந்த இஷ்யூஸ் வருது. when you talk about lifestyle, it is sedentary lifestyle. முன்னாடி மாதிரி வந்து we are not travel பண்ண முடியல, ஆக்டிவா இல்லை, பீப்புள் ஆர் நம்ம சுற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பேண்டமிக் வந்து இது இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட தாட் என்னடான்னா அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நம்ம ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ஒரு விஷயம் ரியலாக பிலீவ் பண்ணதுன்னா ரொட்டீனில் எப்படி நம்ம ஃபிட்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா ரொட்டீன் தாண்டி இருக்கிற எந்த விஷயமும் ஹேபிட்டாக மாறாது. இப்போ நம்ம அதனாலதான் நீங்க ஜிம் போறது பீப்புள் நிறைய பேர் போவாங்க, 2 நாள் போவாங்க, போக மாட்டாங்க. இது ஏன்னா அவங்களோட ஹேபிட் கிடையாது. நியூ இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான். ஏன்னா அது அவங்க ரொட்டீன்குள்ள ஃபிட் ஆகல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப நீங்க டே டு டே உங்களோட ரொட்டீன் 9 to 5 ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து இதான் அவங்க ரொட்டீன், ஃபேமிலி டைம், அப்படிதான் ரொட்டீன்னா எந்த ஒரு விஷயமும் அந்த ரொட்டீன்குள்ள இருக்கணும்ன்றது நாங்க பிளான் பண்ணோம். அப்போ வந்து கம்யூட்டை ஏன் நம்ம இன்னும் பெட்டரா மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தான் சரி அப்ப சைக்கிள் போகலாம். ஏன் சைக்கிள்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு கம்யூட்லேயே முடிஞ்சிடுது. நீங்க இந்த மொமெண்ட் வந்து நீங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள் போகும்போது உங்க எஃபர்ட் நீங்க டிட்டர்மைன் பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறேன், இல்லை இன்னைக்கு இவ்வளவு எஃபர்ட் அதிகமா போட முடியும்ன்றது எங்க கிட்ட அந்த சிஸ்டம்ல வந்து யூ கேன் கண்ட்ரோல் அக்கார்டிங்லி. யூ கேன் சேஞ்ச் த மோட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த எஃபர்ட்ஸ். இந்த காசுனால ஒரு இந்த ரொட்டீன் இதுதான் அவர் தாட் ப்ராசஸ். இதுதான் நாங்க வந்து ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது கொண்டு வந்தோம். தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் கோர் விஷன்ஸ். இப்போ இந்த வோல்ட்ரிக்ஸ் மொபிலிட்டின்றது ஐ திங்க் நீங்க 2019ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்துச்சு? ஐ திங்க் நீங்க 2 பேரும் வந்து கோ-ஃபவுண்டர்ஸா இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸா எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி இந்த ஐடியா வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு என்விரான்மெண்ட் மீதான அந்த இது 2 பேரும் தனித்தனியா இருந்தாலும் இந்த ஹோல் ஐடியா வந்து எப்படி வந்துச்சு, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற அந்த மொமெண்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் என் சைடு ஆஃப் த ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ நான் ஆக்சுவலி யூனிவர்சிட்டி பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு சிங்கப்பூர் ஃபார் மை மாஸ்டர்ஸ். அங்கே 2 வருஷம் படிச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 3-4 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் சிங்கப்பூர்லேயே மெக்கானிக்கல் இன்ஜினியராக. இப்போ அங்கே வந்து ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா சிங்கப்பூர் ஆஸ் வி ஆல் நோ இட்ஸ் அ மச் மோர் டெவலப்டு கண்ட்ரி தேன் நம்ம இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், டெவலப்பிங் கண்ட்ரி தானே. அங்கே எப்படின்னா ஒரு ஸ்டாட் வந்து எப்படின்னு சொல்றாங்கன்னா 13 vehicles per 100 people சிங்கப்பூர்ல இருக்கு. வேற சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா 50 to 60 vehicles are there for 100 people. ஆனா அவங்க நம்ம டெவலப்பிங் தான். ஸோ இந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ண நினைக்கிறதே தப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த டேட்டாவை வந்து நாங்கள் இன்னுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது தான் இந்த WHO டேட்டா பார்த்தோம். அதையும் தாண்டி வந்து அப்போ டெவலப்மெண்ட்னா என்னன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. நான் வந்து when I came back to சென்னை, அந்த என்வரான்மெண்ட்டும் இந்த என்வரான்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, ஏன் நம்ம இந்த கம்யூனிட்டி நம்ம இப்படி இந்த என்ன சேஞ்ச் பண்ணா வில் பி ஏபிள் டு லிவ் அ வெரி சஸ்டைனபிள் கம்யூனிட்டின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும்போது கீழே வர உங்களுக்கு அர்பன் டிராஃபிக் வந்து பெரிய ஒரு இஷ்யூவா இருந்திருக்கு நம்ம லைஃப்ல. நம்மளுக்கு தெரியாமே அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. மெயின் ஸ்டாட் உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் 11 days நம்ம வந்து டிராஃபிக்ல ஸ்பெண்ட் பண்றோம், விச் இஸ் மோர் தேன் அவர் கேஷுவல் லீவ்ஸ் ஃபார் மெனி பீப்புள், இல்லைங்களா? And almost 7% of the time in a day goes in traffic. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நானும் சக்தி வந்தேன். நான் கார் தான் யூஸ் பண்ண ஒரு சைக்கிளிஸ்ட். எப்பவுமே நான் கோவமாவே இருப்பேன் ஆஃபீஸ்ல.
my mental, ஏன்னா நம்ம the ஏன்னா moment you step in காலையில the traffic, when you come to the office, you go through all the traffic. இது வந்து நமக்கே தெரியாம it puts a rage into you. கையில வந்து when you have that steering or your accelerator, you get that power. Automatically you get into a very ஒரு டென்ஷனான ஒரு இதுலயே தான் இருக்கும். எனக்கு வந்து it's always relaxed. I'll just keep pedaling smooth-ஆ டே போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஃபேக்டர்ல வந்து அப்ப எஃபிஷியன்டா எவ்வளோ நம்மளால கம்யூட் பண்ண முடியும் ஒரு சிட்டி உள்ள அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எஃபிஷியன்டா நீங்க டிராவல் பண்ணணும்னா த பெஸ்ட் வே இஸ் டு வாக். நான் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போறேன் அப்படின்னும் போது த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே வந்து சைக்கிளிங். பட் நாட் எவ்ரி ஒன் குட் கோ ஃபார் சைக்கிளிங். நான் வந்து காலைல ஆஃபீஸ் போறேன் அப்படின்னும் போது நம்ம ஊரோட கிளைமேட்கோ இல்லை ஹியூமிடிட்டிக்கோ வந்து we can't like go எல்லா ஆஃபீஸ்லயும் they don't have the facility to have a shower. So that's where we spotted that e-bike could solve a lot of problems for the city and the personal lifestyle. So அங்கதான் நான் கேட்கணும், இ பைக்ஸ்ன்றீங்க, அதாவது இ சைக்கிள் இன்னும் புரியுற மாதிரி. சில பேருக்கு பைக்னா கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்களே, ஏன்னா இன்னும் பைக்ன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சைக்கிளிங் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒரு எக்ஸசைஸா பண்ணிட்டு இருக்காங்க. பட் லைக் யூ செட் ஏர்லி மார்னிங் போறது இல்ல வேற டைம்ல போறது, ஒரு ஆபீஸ்க்கு சைக்கிள்ல நம்ம வந்து டெஃபினெட்லி இந்தியா கிளைமேட்ல போக முடியாது, வேர்த்து விறுவிறுத்து நம்ம போக முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்ட் நீங்க, பட் இப்ப இந்த இ பைக்ஸ்க்கும் நார்மல் சைக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்தியால வந்து அது ஆல்ரெடி இருக்கா, இது என்ன டிஃபரன்ஸ்? பேசிக்லி ஒரு விஷயம் நம்ம வந்து when we go back to நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம டேல எல்லாம் சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு 1990s எல்லாம் ஓட்டி இருக்கோம். இல்ல வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் ஸ்கூல் சேரும் போது என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தது வந்து இட் வாஸ் த்ரூ அ பைசைக்கிள். தட் மெமரிஸ் ஐ ஸ்டில் ஹாவ். என்னென்ன பார்த்தோம் வழியில, என்னென்ன பேசணும், அந்த கான்வர்சேஷன்ஸ் எங்க அப்பா கூட இல்லை, எங்க அண்ணா கூட இல்லை, மாமா கூட, இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. I'm still cherishing that. But moment after that bike motorcycle came in, என்னாச்சுன்னா it started like everything was into a blur. எங்க போயிட்டு இருக்கோம் என்னன்னு தெரியல. வீட்டுல ஆரம்பிப்போம், போவோம். அந்த ஜேர்னி வந்து that wasn't very enjoyable. So e-cycles அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, the main concept of e-cycles is to reduce your human effort and make cycling more easier. எப்படி அதுல என்ன ஆட் பண்றீங்க? லைக் என்ன மோட்டார்ஸ், என்ன மாதிரியான இது இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஓகே சார், ஆக்சுவலி பார்த்தா பெடல் அசிஸ்ட்னு ஒரு ஆக்சுவலா இந்த வெஹிக்கிள் வந்து 3 மோட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து ட்ரெடிஷனல் சைக்கிளிங் மோட், இன்னொன்று வந்து த்ராட்டில் மோட், லைக் உங்களோட 2 வீலர் மாதிரி த்ராட்டில் பண்ணிக்கலாம். தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பெடல் அசிஸ்ட் மோட். இந்த அசிஸ்ட் மோட்ல என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட பேட்டரி, மோட்டர் இருக்கும் அண்ட் சென்சார் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த பெடல், நீங்க இந்த பெடல் பண்ணும்போது சென்சார் வில் ஆக்டிவேட் யுவர் பேட்டரி டு கிவ் பவர் டு த மோட்டர் அண்ட் ரைட். இதுல என்ன ஆகும்னா, நீங்க பெடல் பண்ண மோட்டர் புஷ் அதிகமாயிட்டே இருக்கும். இதுல வந்து நாங்க வந்து 5 லெவல்ஸ் ஆஃப் அசிஸ்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். 5th லெவல் போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து 95% மோட்டர் தான் சப்போர்ட் பண்ணும், 5% தான் உங்க எஃபர்ட். அதே நீங்க 4th போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மோட்டர் எஃபர்ட் கம்மியாயிட்டே வரும், உங்களோட எஃபர்ட் அதிகமாயிட்டே வரும். இது எப்படின்னா, ஒரு இன்டராக்டிவ் சிஸ்டம் இருக்கு. ஒரு எல்சிடி டிஸ்பிளேல நீங்க வந்து இன்டராக்டிவா நீங்க பிளஸ் அண்ட் மைனஸ் மாற மாற பெர்ஃபார்மன்ஸ் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க அப் ஹில் போறீங்க, பிரிட்ஜ்ல போறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அசிஸ்ட் அதிகம் கொடுக்கும். உங்களோட எஃபர்ட் கான்ஸ்டன்டா சிம்பிளா வச்சுக்கிட்டு the motor will adjust for its effort. இதுதான் வந்து டெக்னாலஜி. இதனால என்ன ஆயிடும்னா, எல்லா நாளையும் ஒரு 15-20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ண முடியும் வித்தவுட் மச் எஃபர்ட். ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அர்பன் கம்யூட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 14 to 15 கிலோமீட்டர் per hour தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க என்ன கார் வச்சிருந்தாலும் இன்னைக்கு சிட்டிக்குள்ள 15 கிலோமீட்டர்ஸ் நீங்க கூகுள் மேப்ல போட்டாலும் 1 hour காட்டும். ஆக்சுவலி இ சைக்கிள்ல நீங்க அதை விட ஃபாஸ்டா போகலாம், ஏன்னா உங்களுக்கு டிராபிக் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது, யூ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங். கிடையாதுன்றதை விட I tend to travel faster than a car. Exactly. ஏன்னா when we start from Anna Nagar or anywhere else, Vivek used to start from a car and நான் வந்து எங்களோட ட்ரெசார்ல உட்காந்துட்டு I will bet him, நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா I win and I always win. That's because of the traffic. நீங்க சொல்றது இருக்கு, பட் இதுல வந்து இந்த மோட்டார் அசிஸ்டட் சைக்கிளிங் பண்ணும்போது அகைன் இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? லைக் ப்ராப்பர் சைக்கிளிங் பண்ணாதானே உங்களுக்கு வந்து அந்த கேலரி பர்னிங்லாம் இருக்கு. இதுல எந்த அளவுக்கு இருக்கு? பிகாஸ் நம்ம ஹெல்த்தையும் இதுல கொண்டு வரும், என்விரான்மெண்ட்டையும் கொண்டு வரும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருடைய கேலரி பர்னுக்கோ இல்ல ஜெனரல் எக்ஸசைசிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. So when you normal cycling கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு almost 50 to 75% of the same calories burned is possible with an e-bike. உங்களுக்கு இதுவும் என்னன்னா உங்களோட கன்வீனியன்ஸ்ல கிடைக்கும். யூ டோன்ட் நீட் டு ஸ்வெட். நான் வந்து 50 கிலோமீட்டர் போறேன், 70 கிலோமீட்டர் போறேன்ட்டு யூ டோன்ட் நீட் டு புட் யுவர் எஃபர்ட் அண்ட் பர்ன் தட் கேலரி.
On an average, an e-bike is almost 75% equivalent of a normal bicycle. Yeah. So உங்களுக்கு அதுல கிடைக்கிற அதே கேலரி போனோ எக்ஸசைஸும் வந்து உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும், கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். பட் தி பெஸ்ட் திங் இஸ் லைக் யூ கேன் யூஸ் இட் எவ்ரி டே. நான் வந்து ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ எடுத்துட்டு ஐ டோன்ட் நீட் டு ரஷ் இட். ஸோ நீ டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டாலே அவங்க வந்து தே வில் ஒன்லி ப்ரிஃபர் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சைக்கிளிங் பண்றாங்க நிறைய பேர். ஐம் நாட் தேர்ஸ் a lot of communities in Chennai who engage in cycling, who love cycling. ஆனா அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நான் 50 கிலோமீட்டர்ஸ் ரைட் போறேன், வீக்லி ஒன்ஸ் 100 கிலோமீட்டர். இப்போ நான் சொன்னேன் டெய்லி ஏன் 5 கிலோமீட்டர்ஸ் ரைட் போக முடியல? ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் 5 கிலோமீட்டர் ரைட் எவ்ரி டே வில் கிவ் யூ பெட்டர் ரிசல்ட் தேன் 50 கிலோமீட்டர் ரைட் ஒன்ஸ் இன் அ வீக். ஸோ இந்த 5 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே டிரைவ் பண்றதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்டை பார்க்கும்போதோ ஒரு மால் போகும்போதோ பண்ணும்போது வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஹேவிங் அவர் இப்போ நம்ம பாடி மூவ்மெண்ட் இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த கார்டியோவாஸ்குலர் இன்க்ரீஸ் ஆனாலே அவர் கேலரி வில் ஆட்டோமேட்டிக்கலி பி கன்சிஸ்டன்ட்லி பி பர்னிங். இதுதான் நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம். ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள எப்படி கொண்டு வருது எக்ஸசைஸ்ன்னு நம்ம ஒரு ஃபிட்னஸ் பார்க்காம எப்படி கம்யூட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரோன்றதான் தாட் ப்ராசஸ். அவர் சொன்னது கரெக்ட். ஆல்மோஸ்ட் 50 to 75 வந்துடும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மோட் யூ வாண்ட் டு டிரைவ். We left it to the rider. Yeah, not so it's like the human controlling the machine, not the machine controlling the human. So அந்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுக்கும்போது let them do whatever they want. அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைச்சோம் பீப்புளுக்கு. சக்தி சொன்னாரு நான் ஃபாஸ்டா போயிடுவேன் காரை விடன்னு. பட் நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிராபிக் தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அக்ராஸ் சிட்டிஸ். சென்னை பெட்டர்னு சொல்லலாம் அதுல, பட் இருந்தாலும் ஸ்டில் டிராபிக் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சைக்கிள் ஃப்ரெண்ட்லியா இருக்கா நம்மளுடைய ரோட்ஸ்? ஃப்ரீயா போயிடலாம், பெருசா டிராபிக் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னாலும், பட் சைக்கிள்ல ஈஸியா போற அளவுக்கு நமக்கு வந்து வசதி இருக்கா? அஃப்கோர்ஸ் ரோட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபெலோ கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, பஸ் ஓட்டுற எந்த அளவுக்கு வந்து சைக்கிள் ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியரா இருக்க முடியுமா இதுல? ஓகே, ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது இட்ஸ் லைக் சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் தான். ஸோ சைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னா, வி ஹாவ் பெயிண்டட் லேன்ஸ். ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அங்கங்க லேன்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபார் சைக்கிளிங். பட் இஸ் இட் சேஃப் எனாஃப் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி வண்டி ஓட்டணும்னு தெரியும், பார்த்துருக்கோம் how people are rash driving. பட் ஒன் திங் வாட் வி ஹாவ் லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, நான் இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது பீப்புள் ட்ரை டு அவாய்ட் மீ, தே டோன்ட் ஹாங்க் அட் மீ. அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு அவங்க தள்ளி போவாங்க. இது 2 பேரா போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பீப்புள் ஸ்லோ டவுன், பொறுமையா விட்டு அதுக்கப்புறம் தே ஓவர்டேக் யூ. ஸோ இது வந்து லைக் பீப்புள் ஆர் அவேர், பட் தட்ஸ் நாட் எனஃப் நான் சொல்லுவேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து த மோர் வி சைக்கிள் அரௌண்ட், நிறைய பேர் சைக்கிள் எடுத்துட்டு ஆஃபீஸ் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானா வந்துடும். எக்ஸாக்ட்லி வாட் யூ ரைட். So coming to Voltrix Mobility, so இந்த ஐடியா நல்லா இருக்கு, கான்செப்ட்லாம் வந்துடுச்சு, நீங்க ஒரு மாதிரி ஒரு டிசைன் எல்லாம் வந்துட்டீங்க. ஸோ பட் ஒரு ஸ்டார்ட் அப்னு தொடங்கும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி இல்லையா? இது வந்து மார்க்கெட்டபிளா இருக்கணும், வந்து அதுக்கு இன்ஃபேக்ட் இதுக்கு தனியாவே நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் எனி அதர் செக்டர். ஸோ வோல்ட்ரிக்ஸ் மொபிலிட்டி வந்து நீங்க 2 பேரும் வந்து எப்படி பூட் ஸ்ட்ராப்டா ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல இன்வெஸ்ட்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸோ உங்களுடைய அந்த ஸ்டார்ட் அப் ஜேர்னி எப்படி இருந்தது? அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பத்தி எப்போ லான்ச் பண்ணீங்க அதையும் சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க சொன்ன 3 years முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணும்போது வி ஆல்வேஸ் வாண்ட் டு பூட் ஸ்டாப் இட். கஷ்டம் தான் டெஃபினட்டா. ஜேர்னி இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி வித் பேண்டமிக் அண்ட் எவ்ரிதிங். And we both are first generation entrepreneurs. விக்கிறத விட ஸ்டார்ட் பண்ணும்போது we didn't like think that deep actually, to be honest. அப்போ வந்து it was all about that enthusiasm and the fire. So நாங்க 2 பேர் இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 2 interns வந்தாங்க, they shared that fire. So அப்படி இருக்கும்போது like we weren't worried about anything, we were just corely focusing on நம்ம கிட்ட ஒரு நல்ல டீம் இருக்கு, நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. that kept us like moving. So ஆரம்பிச்சது என்னமோ லைக் விவேக்கோட வீட்டு மேல he gave us space. ஸோ அந்த ஸ்பேஸ்ல ஒரு சின்ன ஸ்பேஸ்ல யூஸ் டு ஒரு கால் டே நைட் போயிட்டு இருக்கோம். somewhat like we bootstrapped and we managed it. Yeah, so அது as per சொன்ன மாதிரி ஒரு 1.5 years அப்புறம் வந்து when we really started அந்த மார்க்கெட் பத்தி எல்லாம் பண்ணும்போது we realized okay, as and when அந்த பாத் தானே, it's not like we யாருமே எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டே வரதில்லை. பட் we very என்ன சொல்ற கோர் விஷயம் வந்து we were very settled யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து we really want to give it to the consumer.
அண்ட் தட் கெப்ட் அஸ் கோயிங். அந்த சேலஞ்சஸ் வரும்போது, கோவிட் வரும்போது we spend a lot of time doing a lot of experiments and research. ஏன்னா நம்மளால வெளியே போக முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் இட் டு கஸ்டமர் அண்ட் கெட் தட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஹிம். ஸோ நாங்க என்னெல்லாம் எங்களால பண்ண முடியுமோ we were started designing at the verge of lockdown வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வரதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம். the first version of the product was ready. கோவிட் லாக்டவுன்ல வந்து லைட்டா ஒரு பேனிக் இருந்தது. ஆஹா என்ன பண்ண போறோம், are we supposed to market it, or should we try to sell? But அந்த lockdown வந்து we took a leverage, we tested it ourselves, almost like ரெண்டு bike we took it for like almost 3000 kilometers. We tried it ourselves on very bad conditions and worse conditions. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த ஃபீட்பேக் வச்சு we again reiterated. So அந்த iterationல வந்ததுதான் வந்து the Tresor that we launched this January. ட்ரெசார் பத்தி சொல்லுங்க. அண்ட் அப்கோர்ஸ் குட் ஸ்ட்ராப்டுன்னும் போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் ட்ரெசார் அந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்லுங்க. அது ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட பத்தி சொல்லுங்க. ஸோ பேசிக் ட்ரெசார் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we just want to create இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேம் சைஸ், பேசிக்கலி மீடியம் சைஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. I am 6'1", Shakti is 6'2". So whenever we are sitting in an e-bike, it is very short for us. அது அந்த கம்ஃபர்ட் இல்லை. ஸோ ஆனால் மார்க்கெட்டில் அந்த ஸோ வி வாண்டட் டு கிரியேட் அ ஃப்ரேம் விச் கேட்டர்ஸ் வைடர் ஆடியன்ஸ் 5.5லேருந்து ஒரு 6. ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் ஜாமெண்ட்ரிக்கு எக்கனாமிக்ஸ் ஒர்க் பண்ணோம் வித் மை ஃப்ரெண்ட் இன் சிங்கப்பூர். இஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அவரோட சேர்ந்து என்னென்ன மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எங்களுக்கு இந்த கன்வீனியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் அப்பவே அந்த ப்ராப்ளம், சார்ஜிங் ஸ்டேஷன் வருமா. ஸோ வி டோன்ட் வாண்ட் எனிதிங் டு அஃபெக்ட் த ப்ராடக்ட்னால சார்ஜிங் ஸ்டேஷனே தேவை கிடையாது இந்த ப்ராடக்ட்டுக்கு. இட்ஸ் அ ரிமூவபிள் இன்டெகிரேட்டட் பேட்டரி. பேட்டரி நீங்கள் வந்து ஒரு பேக் பேக்கில் போட்டுட்டு கன்வீனியன்ட்டாக ஃபோன் மாதிரி வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ட்ரெஸாரில். அண்ட் எங்களோட இன்னொன்று மெயின் என்னடான்னா ரேஞ்ச் வந்து நாங்கள் வி ஆர் கிவிங் 60 to 80 kilometers per hour டெஸ்ட். யூ ஆர் கெட்டிங் 80 kilometers வித்தவுட் டவுட். அது ஆல்ரெடி பீப்புள் ஆர் யூசிங் இட், கிவிங் திஸ் டைம். ஸோ எங்களுக்கு என்னடான்னா இருக்கிற பேட்டரி சைஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம். பேட்டரி சைஸ்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு கன்செப்ஷன் இருக்கும் இல்லீங்களா, லைக் வந்து பேட்டரி பெருசா இருந்தா ரொம்ப தூரம் போலாம் அப்படின்ட்டு. when it comes to sustainability, we are very cautious, like how much material we use. நம்ம வந்து எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்றதும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ண கணக்குல வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பேட்டரியில அதை எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அது as engineers that's what we wanted to do. ஸோ அது வந்து we achieved it. ஸோ எல்லாரும் சொன்னாங்க வந்து இது 50 தான் போகும், இல்லை 60 தான் போகும்ட்டு. Like showed them off, this goes to 80 kilometers போகுது. The third one was which Vivek was worried about. ஏன்னா Vivek is a mechanical engineer and I'm electrical engineer. எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து ரிலையபிளா இல்ல, ஏதாவது போச்சுன்னா நான் மாத்தணும் அப்படின்னு. I said like systems are reliable, but இவங்க இம்போர்ட் பண்றது வந்து சரி கிடையாது. We will have a system where we will give a diagnostic data. So diagnostic data என்ன அப்படின்னா உங்களுக்கு பைக் ஃபுல்லாவே சென்சார்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் யூ வில் ஹாவ் அன் எரர் கோட். ஸோ இந்த எரர் கோட் பார்க்கும்போது அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அது கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் பண்ணணுமா இல்லை ரிப்பேர் பண்ணணுமான்னு அதாவது ஒரு கஸ்டமருக்கு தெரியும். ஸோ இது வந்து அந்த ஆங்ஸைட்டி வந்து வி வாண்டட் டு ரிமூவ் அவுட் ஆஃப் பீப்புள், தட் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ரிலேபிள், கம்ப்ளீட்லி ரிலேபிள். And the system is so sophisticated that if something happens you can fix it. So இப்போ நீங்க பேட்டரி வந்து பத்தி சொன்னீங்க வீட்லயே சார்ஜ் பண்ணலாம்னு. சோ எவ்வளவு மணி நேரம் சார்ஜ் பண்ணணும், அண்ட் அவ்வளோ ஃபுல் பேட்டரிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும், அண்ட் பிரைசிங் ஆன் ரோட் என்ன, இதுல வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்கா, லைக் இல்ல ஒரே வெரைட்டி, அது கொஞ்சம் கிளியரா சொன்னீங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 to 4.5 hours ஃபுல் சார்ஜ் பண்ணணும் இருக்கு ஃபார் பேட்டரி. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 80 kilometers சொல்லியிருந்தோம். இது ஹார்ட்லி வந்து ஒரு half a unit கீழே 0.4 units சார்ஜ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 rupees அது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 80 kilometers in 3 rupees வச்சா கூட இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் கம்யூட்ல அது வந்து ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. இந்த ட்ரெஸாரோட வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் MTB அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் வந்து போட்டதுனால எங்களுக்கு என்னடான்னா இப்போ இந்தியன் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ் இப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இந்த ஆஃப் ரோடிங் ஆல்மோஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் ரோடிங் கூட சைக்கிள்ல போக முடியும். இந்த ரிலேபிலிட்டி வந்து மெக்கானிக்கல் சைடுனாலையும் கொடுக்கணும், எலக்ட்ரிக்கல் சைடும் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து வி வாண்ட் டு டார்கெட் அ செக்மெண்ட் வேர் தே வாண்ட் டு கம்யூட். ஸோ என்னோட MRP வந்து வி செட் இட் அட் 64,999 ட்ரெஸாரோட MRP. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸிங் ஏன் அப்படி பண்ணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வி வாண்ட் டு கிவ் இட் டு த கஸ்டமர்ஸ் தான்.
அந்த நீங்க வந்து இப்போ என்னதான் நான் சொன்னாலுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாதான் உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா சில விஷயங்கள் வந்து இது பண்ற மாதிரி தான். ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் ஹெடிங் டு. கேன்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க இல்லையா ட்ரெஸார். ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ், எவ்வளவு யூனிட்ஸ் வித்திருக்கீங்க, அண்ட் இது அக்ராஸ் இந்தியா தான் உங்க மார்க்கெட்டா நீங்க நோக்கி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ எப்படி இத மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் எப்படி இருக்கு இதுக்கான ரெஸ்பான்ஸ்? ஸோ இனிஷியலி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். சைக்கிள் லுக்ஸ் பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி இது பண்றதுக்கு வந்து இட் டுக் அஸ் a lot of time. ஸோ எங்களுக்கு வந்து we have a experience center in அடையார், we have an experience center in அண்ணா நகர். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் வச்சுட்டு we are trying to give a lot of people to experience it. என்னோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து இது மோர் பீப்புள் ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 months நாங்கள் எங்களோட டார்கெட்டாகவே நாங்கள் வச்சிருந்தோம். சேல்ஸ் ஆப்வியஸ்லி நிறைய பேர் இப்போ எக்ஸிஸ்டிங் சைக்கிளிஸ்ட்லாம் தேர் ஈஸிலி பையிங். ஸோ யூனிட்ஸ் அதுலேயும் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் பர்பஸ் டு செட் அப் இன் அடையார் இஸ் டு மேக் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கொலாபரேட் வித் பிராண்ட்ஸ், கோஆபரேஷன் பண்ணி மோர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த ஐடியாஸ்குள்ள அவங்க வந்து வர்றாங்க. ஸோ அதில் ஸோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்த்த விட பெட்டர். பட் honestly speaking better illa, it was phenomenal actually. yeah நாங்க வந்து actually பார்த்தா lot of inquiries are coming from Bangalore, Pune, Mangalore, Cochin, because அவங்க terrain வந்து கஷ்டம். காஷ்மீர்ல இருந்தெல்லாம் we are having inquiries. பேசிக்கலா நீங்க சைக்கிளிஸ்ட தாண்டி காமன் பீப்புளும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரோடு கொண்டு வரணும்ன்ற அந்த கான்செப்ட்க்கு தான் யூ ஆர் ட்ரைங் டு. ஸோ மோர் ஆஃப் உங்களுக்கு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? பட் இது ப்ரொடக்ஷன் இதுக்கெல்லாம் எல்லாமே எங்க சென்னையில இருக்கா, எங்க இதோடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் நடக்குது? ஸோ இது பாத்தீங்கன்னா எங்களோட அசம்பிளி பிளான்ட் திருமுடிவாக்கம்ல இருக்கு. we have our R&D office in ஈக்காடுதாங்கல். இதோட இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா we are actually getting it from international brands to give that optimum reliable performance கொடுக்கிறதுக்காக. frames designs எல்லாமே நாங்க பண்ணிட்டு we are doing it ourselves. So slowly like, the ecosystem it's like locally made. It's from India. 30% and we are bringing it we out. are getting. ஏன்னா அந்த parts கான ecosystem வந்து it's still not available in India. So parallel we are also working to create something exactly to go towards that. So 100% inga kondu vara mudiyumana it's not possible. At least for the next 3 years we can make it 95% in India. But on the 5% vandu there's a lot of technical difficulties that we need to overcome. So adukku vandu it has to be an overall effort, or community or effort தான் தேவைப்படுமே தவிர நாங்க அதுல எதுவும் பெருசா பண்ண முடியுமான்னு தெரியல. இல்ல இண்டிவிஜுவல்னால பண்ண it's an ecosystem தானே. End of the day ஒரு இண்டஸ்ட்ரி grow ஆகுன்ற போது I think people will do. e-bikes செக்டர்ல வந்து இந்தியால வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? சோ எனிவே நீங்க பூட் ஸ்ட்ராப்னு சொன்னீங்க, பட் ஒரு பாயிண்ட்ல வந்து you will be needing investment. இப்போ அதுக்காக பிளான்ஸ் இருக்கா? Definitely. Since we started with the first product, quicker வந்து we are also trying to come up with 3 more products. ஒரு commuter model, one model for cargo. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிளான் பண்ணிருக்கோம். பிளான் டு எக்ஸ்பேண்ட். அவர் சொன்ன மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்றது ஒரு ப்ராசஸ் தான், இன்னைக்கு பண்ண நாளைக்கு கிடையாது. ஸோ அது கிராஜுவலா ஒரு 3 year பிளான் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து we are already looking for. So actually லாஸ்ட் சொன்ன மாதிரி by this year end we are trying to have our own facility where we can design and R&D electronics, core electronics. That is our this year எங்களோட இது வந்து. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து people are approaching. நாங்களும் we are also meeting people. Will be, I think hopefully by this month end we should be able to secure the funds. So that's on the way. Competitors இருக்காங்களா இந்த செக்டர்ல உங்களுக்கு? Yes, competitors e-cycle segment ன்னு பார்த்தீங்கன்னா competitors ஒரு 3 to 4 organized brands இருக்கு. there but எங்களோட இது இன்னுமே வந்து ரொம்ப நேசன்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது. more like it's about the market share and who is dominating now. Competitors we don't consider anyone, so they are promoting some way, creating an awareness about this product actually. Yes. ஏன்னா குட்டி குட்டியா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்ல இருக்காங்க, ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க. So probably it might take 4 to 5 years for this to like properly set up. இவங்கெல்லாம் dominant players அப்படின்னு செட் பண்றதுக்கு. சைக்கிள் செக்மெண்ட்ல காம்படிஷன் இல்லனாலும் இப்ப லாஸ்ட் 2 years ஆர் லாஸ்ட் 1 year பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் இமென்ஸ்லி. உங்களுக்கு தெரியும் எல்லா ஜெயின்ஸும் who have been in the automobile வந்து இப்ப எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸ், அண்ட் ஈவன் கம்பெனிஸ் லைக் ஓலா வந்து எப்படி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி they got in that electric bike future factory வச்சு.
ஸோ இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க. பட் தோ தேர் நாட் இந்த சைக்கிள் இண்டஸ்ட்ரி, இப்போ பைக்ஸ் அண்ட் கார்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுவா இருக்குமா, இல்ல ஓவராலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி நீங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூட்டர், 4 வீலர்ஸ் சொல்றீங்க இல்லையா, இதை தாண்டி 3 வீலர்ஸ் இருக்கு, ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் இருக்கு. there's a lot more. பட் நாங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற ப்ராப்ளம் வந்து பேசிக்கா இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் அண்ட் ஹவு டு மேக் அ சிட்டி மோர் லைவ்லி அண்ட் லிவபிள். இப்போ ஆல்ரெடி இருக்க காரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் எலக்ட்ரிக் கார் வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு டிராஃபிக் ப்ராப்ளமும் சால்வ் ஆக போறது இல்லை, என்னோட செடென்டரி லைஃப் ஸ்டைலும் சால்வ் ஆக போறது இல்லை. ஸோ அது வந்து க்ரோ ஆகுது இல்லை அப்படின்றது வந்து லைக் வி டோன்ட் கன்சிடர் இட். ஸோ வி ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் பிரிங்கிங் மோர் பீப்புள் இன் டு வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணும் அப்படின்றதுலாம் எங்க ஃபோக்கஸ் இருக்கு. நீங்க நிறைய சொன்னீங்க. ஸோ கடைசியா வந்து ஏன் வந்து ட்ரெஸாரை வந்து மக்கள் வாங்கணும் அப்படின்னு, லைக் நீங்க வந்து அது ஹெல்தி இதுக்கு லைஃப் ஸ்டைலுக்குன்னு சொன்னாலும், ஸோ ஏன் வந்து வரணும், நீங்க ஆல்ரெடி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால, ஸோ என்னென்ன குவிக் பாயிண்ட்ஸா எதனால வந்து பைக்ஸ்க்கு மக்கள் வந்து பைக்ஸை தேர்ந்தெடுக்கணும், அது எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல இன்னைக்கு விட்டாலும் இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல இது எப்படியான ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து சொல்யூஷனா இருக்க போகுதுங்கிறத சொன்னீங்கன்னா ஐ திங்க் பீப்புள் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட். டு ஸ்டார்ட் ஆஃப் வித், நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏன் பீப்புள் வந்து சைக்கிள் வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா, எலக்ட்ரிக் கார், பைக்ஸ் நீங்க எதை யூஸ் பண்ணாலுமே ஆஃப்டர் அ வீக் இட் இஸ் அ பைக், இட் இஸ் அ கார். இண்டிவிஜுவலுக்கு அதுல இருந்து இருக்குன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில. எஸ், ஓவராலா சேஞ்ச் ஆகுது, சஸ்டைனபிலிட்டி வரும். அஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களோட இப்போ இருக்கிற, ஏன்னா இப்போ ஸ்டாட்ஸ் நீங்க படிச்சு பார்த்தா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுது. வி ஆர் சேயிங் தட் வி ஆர் ஃபைன் வித் இட். பட் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னடான்னா அவர் கிட்ஸ் ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட். இல்ல, வெரி சிம்பிள். ஒரு செகண்ட், மை மாம் இஸ் ஆக்சுவலி நர்ஸ். ஸோ அவங்க வந்து நர்ஸ் தான். ஒரு 20 years பார்க்கும்போது பேக்ல பார்க்கும்போது கிட்ஸ் யூஸ் டு பி மால் நியூட்ரிஷன். அவங்க வந்து நியூட்ரிஷன் இருக்காது. இப்போ கிட்ஸ் ஆர் ஒபீஸ். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங், இந்த டிரான்சிஷன் வந்து இட்ஸ் சம்திங் கோயிங் டுவர்ட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆன ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து வி வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ குட் ட்ரை டு சேஞ்ச் இட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான், ஸோ அவர் சொன்ன எக்ஸாக்டா சொன்னார். ஸோ இப்போ நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் வி ஆர் ஹாப்பி வித் அவர் லைஃப் ஸ்டைல். எஸ், இது இப்படிதான்ப்பா நான் இருப்பேன்னு சொல்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னடான்னா, இட் இஸ் இன்டைரக்ட்லி கோயிங் டு அஃபெக்ட் அவர் கிட்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ எப்படி நம்ம ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சும் பொல்யூஷனையும் எவ்வளவு சீரியஸா நம்ம கன்சிடர் பண்றோமோ, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து இமீடியட்டா தெரியுது. இப்போ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணீங்கன்னா 30-40 years பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட், ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே வந்து சைக்கிள்ஸ் நான் யூஸ் பண்ற ரீசன் வந்து கம்யூட்ல வந்து நம்ம எப்படிலாம் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும். ட்ரெசார்ல நாங்க திங்க் பண்ணது வந்து ஒரே விஷயம் தான், இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல கார் ஓட்டுறாரோ பைக் ஓட்டுறாரு, அவர் நான் இங்க வந்து நீங்க சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னா அவருக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்கணும் மோர் தென் எனிதிங். அப்படி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க டிராப் டவுன் பண்ணும்போது 3 விஷயம்: கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், ரிலையபிலிட்டி. ஸோ இந்த 3 தான் வந்து ட்ரெசார் உங்களுக்கு கொடுக்கும். கன்வீனியன்ஸ் நான் சொன்ன மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் இஸ் யுவர் ஃப்ரேம் பொசிஷனிங், சேடில், ஹேண்டில் பார், இது எல்லாமே டீடைல்டா நிறைய இருக்கு. ரிலேபிளான, ஸோ அந்த ரிலேபிளான ஒரு இது வரும்போது பீப்புள் வில் பி ரெடி டு சேஞ்ச். ஸோ இதுதான் எங்களோட வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ் த்ரூ ட்ரெசார். ஐ திங்க் இன்னும் இதுல வந்து நீங்க இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொன்ன மாதிரி உங்க விஷனை வந்து அடுத்த 3 years அந்த இலக்கை அடையறதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இஸ் த கீ. அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்கா அந்த இப்ப ஆல்ரெடி கொஞ்சம் அந்த உடல் ஆரோக்கியம் மேல எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் அக்கறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஐ திங்க் திஸ் பேண்டமிக் would have helped you only for additionally for this. ஸோ அந்த வகையில வந்து ஸோ இந்த ட்ரெஸார் அண்ட் பைக்ஸ் மேல அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் அண்ட் விரைவில் அவங்க வந்து வாங்கணும்னு நாங்க விஷ் பண்றோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் பைக்ஸ்னா என்னன்ற ஒரு இதையும் கிளாரிட்டி கொடுத்தீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் யுவர் ஸ்டோரி தமிழ்.